வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான தக்காளி சட்னிங்க. இந்த தக்காளி சட்னி பார்த்திங்கன்னா நல்லா தண்ணியாக நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல சுட சுட இட்லி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். இப்போ இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த சூப்பரான தக்காளி சட்னியை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது மீடியம் சைஸில் உள்ள பெரிய வெங்காயம் தான். இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி பழம், பெரிய சைஸில் உள்ள 4 தக்காளி பழம் எடுத்துருக்கேன். நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சட்னி டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளியோட அளவு தான் இந்த சட்னிக்கு அதிகமாக இருக்கணும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாருங்கள், சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ சட்னி செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் கடுகு, நல்லா கடுகு உளுந்து பொரிஞ்சு செவந்து வரட்டும். வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா ஒரு 3/4 வாசி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி இது கூட சேர்த்துக்குவோம். வெங்காயம் செவக்க வதக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த அளவு வதக்கணும்னா போதும். இப்போ இந்த சட்னியை சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அதில் உள்ள பச்சை வாடையெல்லாம் போகும். நம்ம எல்லாமே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த சட்னியில் நல்லா தாராளமாகவே தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா கொதிக்க விடணும் இந்த சட்னியை. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. நல்லா கொதித்து வரட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. நல்லா இதை ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்குவோம். நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ நல்லா சட்னி பாருங்கள், ஒரு 10 நிமிஷமாக நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலையே இது கூட சேர்த்துக்குவோம். பொட்டுக்கடலை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சட்னி கொஞ்சம் திக்காகும். அதனால் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. டக்குன்னு திக்காகி வரும். இது கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால இன்னொரு 3 நிமிஷத்துக்கு சட்னி கொதிக்கட்டும். நல்லா இது கொதிச்சிட்டு இருக்கப்பே கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்குங்க. நல்லா சட்னி ஒரு 3 நிமிஷம் கொதிச்சிச்சுன்னா போதும். நம்மளோட தக்காளி சட்னி நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசைக்கு நல்லா நிறைய ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல சூடான இட்லி மேலே சாம்பார் போல் இந்த சட்னியை நிறைய ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நான் இன்றைக்கி சொன்ன மெத்தடில் இந்த சட்னி ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.